வணக்கம் மாணவர்களே, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ரிலேஷன் அப்படின்னா தொடர்புகள் அப்படின்னு பார்த்திருக்கோம். இல்ல டைப் அதாவது வகைகள், அதாவது தொடர்புகளின் வகைகள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let s is equal to 1 2 3 4 and r is equal to 1,1 1,3 2,3 on s. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம இதுவரைக்கும் முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்தது ரெண்டு செட்ல இருந்துட்டு நம்ம ரிலேஷன் எழுதுவோம். இது ஒரே செட்ல ரிலேஷன், எக்ஸ்ங்கிற ஒரே செட்ல ரிலேஷன் எழுதிருக்காங்க. 1 1 1 3 2 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let s is equal to 1 ல இருந்து 10 வரைக்கும் எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் and define m is related to n if m divides n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let rho be the set of all circle in a plane and define a circle c is related to a circle c dash if the radius of c is equal to the radius of c dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. fourth one என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in the set s of all people define a is related to b if a is a brother of b அப்படின்னு சொல்லிருக்காங்க. fifth one என்ன சொல்லிருக்காங்கன்னா, let s be the set of all people define the relation on s be the rule mother of அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது 5 என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு தெரியுது, ஒரு செட் s ன்னு கொடுத்திருக்காங்க. 1 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இது ஒரே செட்ல. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம வந்து ரெண்டு செட் கொடுத்திருப்போம். a b அப்படின்னு ரெண்டு செட் கொடுத்திருப்பாங்க. ரெண்டுல இருந்து ரிலேஷன் நம்ம எழுதிருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுவும் அதேதான், s கிராஸ் s அதோட சப்செட்டா தான் இங்க ரிலேஷன்ஸ் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்க இருக்க போகுது. அந்த எலிமெண்ட்ஸை விட்டுட்டு வேற எந்த எலிமெண்ட்ஸும் இதுக்குள்ள வராது. அடுத்தது செகண்ட் ஒன்ல ரிலேஷன் இங்க வந்து ஆர்டர்டு பேர்ல கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஆர்டர்டு பேர்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. ஆனா ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ல கொடுத்திருக்காங்க. எப்படி ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, m is related to n. ஒரு எலிமெண்ட்ஸ் இன்னொரு எலிமெண்ட்ஸோட ரிலேட் ஆகணும்னா m டிவைட்ஸ் n. mங்கிற எலிமெண்ட்ஸ் வந்து n டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 இல்லைன்னா 10 அப்படின்னு எடுத்துக்குவோம். 10ங்கிற எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10ங்கிற எலிமெண்ட்ஸை n அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை டிவைட் பண்ற நம்பர் எது அப்படின்னு பார்ப்போம். 10 டிவைட் பண்ற நம்பர் 1. அப்போ m வந்து 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ 1க்கும் 10க்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 10ங்கிற நம்பர் 1 டிவைட் பண்ணும், அது 2ம் டிவைட் பண்ணும். அப்ப 2க்கும் 10க்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ம் டிவைட் பண்ணும், அப்ப 5 10. அந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ல எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். தேர்ட் ஒன், let rho be the set of all circle in a plane. ஒரு பிளேன் இருக்கு, ஒரு பெரிய பிளேன், இப்படி ரவுண்டா கூட எடுத்துக்குவோம் பிளேனை. இப்போ அதுல நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு c அப்படின்னு கொடுத்துக்கலாம், c dash அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கு பேர் கொடுக்கறாங்க. c is related to a circle c dash. cங்கிற இந்த சர்க்கிள் வந்து c டேஷ்ங்கிறதோட ஒரு இன்னொரு சர்க்கிளோட ரிலேட் ஆகணும்னா இதோட ரேடியஸும் c டேஷோட ரேடியஸும் சேமா இருந்தா இது ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ரேடியஸ் பார்ப்போம். இதெல்லாம் ரேடியஸ் சேமா இருக்கோ அதெல்லாம் அது கூட எல்லாம் அந்த cங்கிற சர்க்கிள் வந்து ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, if the set s of all people define, அதாவது எல்லா பீப்புள்ஸையும் எடுத்துக்கும். அதோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மக்களையும் நம்ம எடுத்துக்கலாம்.
அதுல வந்து A is related to B, அதுல ஏதாவது ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டு நம்ம B இன்னொருத்தரோட ரிலேஷன் ஆகணும்னா என்ன சொல்றாங்கன்னா அவங்க இன்னொருத்தருக்கு பிரதரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒருத்தர் எடுத்துக்கும். இப்போ உங்க வீட்லயே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அருண் விஜய் அப்படின்னு இருக்கான்னா அருணை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் பி. அப்போ அருணுக்கும் விஜய்க்கும் ரிலேஷன் இருக்கு, ஏன்னா இவனோட பிரதர் அவன் அப்படிங்கறனால. அவனை விட்டுட்டு வேற யாராவது உங்க அப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 2 பேத்துக்கும் ரிலேஷன் வராது. ஏன்னா இங்க சொல்ற ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரதர் ரிலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அருணுக்கும் விஜய்க்கும் தான் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரதர் இன்னொருத்தர் இருந்தான்னா கமல் அப்படின்னு இருந்தானா அருணுக்கும் கமலுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆர்டர்டு பேர்ல எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி வேர்ட்ல எழுதியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்லிருக்காங்கன்னா let S be the set of all people. இங்கேயும் அதே all people தான் எடுத்துக்கிறோம். ஆனா இங்க ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா மதரா இருக்கிறவங்க மட்டும் ரிலேஷன்ஸ் சொல்லிருக்காங்க. இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இதுல என்ன சொல்றாங்கன்னா, in second example in every number divides itself. அதாவது ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல ஒரு நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1ஆலேயே 1 டிவைட் ஆகும். 2னா 2க்கு 2ஆல 2 டிவைட் ஆகும். 3 3 டிவைட் பண்ணும். இந்த மாதிரி இருக்கு. எவ்வரி நம்பர் டிவைட் இட்செல்ஃப். அப்போ A is related to A. அந்த நம்பரை நம்ம 1 அப்படிங்கிற நம்பரை A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A வந்து A ஓட ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஓட 2 ரிலேஷன் இருக்கும். 3 ஓட 3 ரிலேஷன் இருக்கும். அந்த மாதிரி சொல்றது. எந்த A belongs to S, ஏதாவது அந்த செட்ல இருக்கிற இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த எலிமெண்ட் எடுத்துட்டாலும் அதுக்கு அதே எலிமெண்டோட ரிலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. that same is third in the true in the third relation also. அதாவது மூணாவதுக்கு அதே மாதிரி தான். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள் அதே சர்க்கிளுக்கு ரேடியஸ் சேமா தான் இருக்கும். அதனால அதுவும் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. In the first example A is related to A for all A belongs to S. அதே first exampleக்கு பார்ப்போம். 1 வந்து 1க்கு ரிலேஷன் இருக்கு, அவங்களே கொடுத்திருக்காங்க, ஆர்டர்டு பேர்லயே கொடுத்துட்டாங்க. ஆனா 2 வந்து 2க்கு ரிலேஷன் இல்ல, 2,2ன்னு கொடுக்கல. 2,2ன்னு கொடுக்காதனால இது ட்ரூ கிடையாது, இஸ் நாட் ட்ரூ. எதனால அப்படின்னா 2 is not related to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது it is easy to see that the property if A is related to B then B is related to A. அதாவது Aங்கிற எலிமெண்ட் B க்கு ரிலேஷன் இருந்ததுன்னா B வந்து A க்கு ரிலேஷனா இருக்கா, is true in the third but not in the second அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதுக்கு ட்ரூ, இரண்டாவதுக்கு ட்ரூ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா 10ங்கிற எலிமெண்ட்ஸை 5 டிவைட் பண்ணுது. இதே மாத்தி போடுவோம். இது A அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை B அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாத்தி போடுவோம். 5ங்கிற எலிமெண்ட்டை 10 டிவைட் பண்ணுமா, 5ங்கிற நம்பரை 10 டிவைட் பண்ணுமானா டிவைட் பண்ணாது. அதனாலதான் A is related to B ஆனா B is not related to A ஆயிருது. எதுக்கு? செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு. அதே வந்து தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கிள்ஸ் ரேடியஸ்ல சொல்றாங்க. ஏதாவது 2 சர்க்கிள், இது A அப்படிங்கறத எடுத்துக்கலாம், இது B அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்குன்னா ரேடியஸ் தான் சொல்லியிருக்கோம். இதோட ரிலேஷனோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ரேடியஸும் சேமா இருந்தா ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாத்தி போட்டாலும் இது கரெக்டா தான் வரும். பிக்கு வந்து A ரிலேஷன் இருக்குன்னா அதுவும் கரெக்டா தான் இருக்கும். அதனால தேர்ட் ஒன்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ ஆகும். A is related to B then B is related to A அப்படிங்கிறது தேர்டு ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. It is easy to see that the property if A is related to B and B is related to C. இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க, இது தேர்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். A வந்து B க்கு ரிலேஷன் இருந்துச்சுன்னா B அதே மாதிரி அடுத்த ஒன்னு எடுத்துக்கிறோம், அடுத்த பேர் B வந்து C க்கு ரிலேஷன் இருக்குன்னா Aவும் Cயும் ரிலேஷன்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து is true for the second and the third relation but not in the fourth. செகண்டுக்கும் தேர்டுக்கும் இது ட்ரூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்டு ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ
4ங்கிற எலிமெண்ட்டை 2 டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கும். இது A, இது B அப்படின்னு எடுத்துக்கலாம். திரும்பவும் 8ங்கிற எலிமெண்ட்டை 4 டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கும். இது B, இது C அப்படின்னு எடுத்துக்கும். இப்ப பாருங்க A, C வரும். அதாவது 8ங்கிற எலிமெண்ட்டை 2 டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது வரும். 8ங்கிற எலிமெண்ட்டை அதாவது இது A, இது C அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A is related to B first one எழுதிருக்கோம். அதே மாதிரி B is related to C second one எழுதிட்டோம். அப்படி இருந்ததுன்னா then கண்டிப்பா இது ரெண்டும் இருந்ததுன்னா இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. A is related to C. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டில சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுதான் கீழே சில டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம்னா ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்தோம்னா அதே எலிமெண்ட்ஸ் அந்த எலிமெண்ட்க்கு ரிலேட்டடா இருக்கிறது அது சொன்னோம். செகண்ட் ஒன்னு A ரிலேட்டட் டு B னா B ரிலேட்டட் டு ஏவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். தேர்ட் ஒன் A is related to B and B is related to C னா A is related to C அப்படின்னு வரும்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வச்சு டெஃபினிஷன் கீழே கொடுத்திருக்காங்க. அந்த டெஃபினிஷன் பார்ப்போம். let S be any non-empty set. ஒரு non-empty set எடுத்துக்கிறோம். let R be the relation on S. then first one R is said to be reflective. reflective அப்படின்னு சொல்லுவோம். reflective அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்ல வந்து தற்சுற்று தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். தற்சுற்று தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அத ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். if A is related to A for all A belongs to S. ஒரு செட்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்க. அதாவது இந்த செட் எடுத்துப்போம். 1ங்கிற எலிமெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்க. அந்த எலிமெண்ட்டுக்கு அதே ரிலேஷனா வரணும். அந்த ரிலேஷன்ல அது இருக்கணும். 1,1 இருக்கணும். அதே மாதிரி 2,2 இருக்கணும். 3,3 இருக்கணும். 4,4 இருக்கணும். அந்த ரிலேஷனுக்குள்ள இது எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 எலிமெண்ட் இருக்குன்னா 4க்கும் அதாவது 1,1 2,2 1,1 2,2 3,3 4,4 இது எல்லாம் அந்த ரிலேஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வருமானா அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த ரிலேஷனுக்குள்ள 1,1 மட்டும் தான் இருக்கு. 2,2 இல்ல, 3,3 இல்ல, 4,4 இல்ல. அப்ப அது வந்து ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன் ஆகாது அப்படின்னு சொல்றோம். ஆனா செகண்ட் ஒன்னு ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வருமானா வரும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதே நம்பர் அதுக்கு டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அதனால செகண்ட் ஒன்னு ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வரும். தேர்ட் ஒன்னும் ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ if R is said to be symmetric, second one symmetry, if A is related to B implies that B is related to A அப்படின்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்டிவ் பார்த்தோம். அடுத்தது சிமெட்ரிக் அப்படின்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். சமச்சீர் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா இப்ப அந்த ரிலேஷன்ல 1 2 ரிலேஷன்ல இருந்ததுன்னா அதே ரிலேஷனுக்குள்ள 2 1 இருக்கணும். 3 2 இருக்குன்னா கண்டிப்பா 2 3 இருக்கணும். இம்ப்ளைஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட் ஜாமெண்ட்ரியில பார்த்திருப்போம். அதாவது மிரர் ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிறது. அடுத்தது லாஸ்ட் ஒன் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சிட்டிவ் அப்படின்னா கடம்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். கடம்பு தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது என்னன்னு சொல்லணும்னா லாஸ்டா பார்த்தது A is related to B and B is related to C இருந்ததுன்னா கண்டிப்பா A is related to C இருக்கும். அதாவது 2 4 அந்த எலிமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம்ல டிவைட் பண்ற நம்பர் அதை சொல்றாங்க. இந்த 3
சேர்ந்ததுதான் பேசிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணும் சேர்ந்ததுதான் the three relation is called basic relation அப்படின்னு சொல்லுவோம். இத நாம வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இத சிம்பல்ல எழுதிருக்காங்க பாருங்க. எப்படி எழுதிருக்காங்க? Let us rewrite the definition of the basic relation in a different form. வேற ஃபார்ம்ல எழுதிருக்காங்க. Let S be any non-empty set. Let R be the relation on S. Then R is reflective if A, A belongs to R. அந்த ரிலேஷன்ல A, A belongs to R for all A belongs to S. அந்த செட் எடுத்துக்கிறோம். அந்த செட்ல ஃபார் ஆல் எல்லா எலிமெண்ட்ஸும், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நம்ம ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா கண்டிப்பா ஏ கமா ஏ இருக்கணும், பிளாங்ஸ் டு ஆர் அந்த ரிலேஷன்ல இருக்கணும். ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட், ஒருவேளை நம்ம ஒரு செட்ல 1, 2ங்கிற 2 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ல கண்டிப்பா 1,1 2,2 இது ரெண்டும் இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிமெட்ரிக், செகண்ட் ஒன்னு சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் அப்படின்னா அந்த செட்ல ஒரு எலிமெண்ட், அதாவது அந்த ரிலேஷன்ல A, B belongs to R, அந்த ரிலேஷன்ல A, B அப்படி இருக்குன்னா இம்ப்ளைஸ் கண்டிப்பா B, Aவும் இருக்கணும். 1, 2 இருக்குன்னா 2, 1 இருந்தாலும், 5, 3 இருக்குன்னா அந்த ரிலேஷன்ல கண்டிப்பா அதே ரிலேஷனுக்குள்ள 3, 5 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் ரிலேஷன்ல வருது அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். அதாவது அந்த ரிலேஷன்ல A, B யும் B, C யும் ரெண்டுமே இருக்கணும். A, B இருக்குன்னா B, C யும் இருக்குன்னா இது ரெண்டும் இருந்து A, C இருந்ததுன்னா அது டிரான்சிட்டிவ். ஒருவேளை இது ரெண்டும் இருந்து அது இல்லாம போச்சுன்னா அது நாட் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சம்ஸ் பாக்குறப்ப இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். Let S be any set A is relation to S is said to be an equivalent relation. ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா இது மூணுமே இருந்துச்சுன்னா ஒரே ரிலேஷனுக்குள்ள ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணு வந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். illustration 1ல first example பாருங்க. let x equal to 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கான ரிலேஷனும் இங்கேயே கொடுத்துட்டாங்க, வேர்ட்ல கொடுக்காம ஆர்டர்ட் பேர்லயே கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷனுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்துங்க. 1,1 இருக்கு, 2,1 இருக்கு, 2,2 இருக்கு, 3,3 இருக்கு, 1,3 இருக்கு, 4,4 இருக்கு, 1,2 இருக்கு, 3,1 இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வருதா, சிமெட்ரிக் ரிலேஷன்ல வருதா, இல்ல டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ல வருதா, இல்ல மூணுமே வருதா? மூணுமே வந்துச்சுன்னா இது ஈக்குவலன்ட் ரிலேஷனா இல்ல நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷனா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். பொறுமையா பாருங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்முமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இது ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷனா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன சொல்லிருக்கோம், இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸுக்கும் 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும், 4,4 இருக்கணும். அதெல்லாம் இங்க இருக்கான்னு பாருங்க. 1,1 இருக்கு, 2,2 இருக்கு, 3,3 இருக்கு, 4,4 இருக்கு. அப்போ 4மே இதுல இருக்கு பாத்தீங்க. அப்போ ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வருமானா வரும். ஏன்னா இங்க 4 எலிமெண்ட்ஸ் தானே இருக்கு. இந்த 4க்கும் ரிஃப்ளெக்டிவ் இருக்கு. 1,1 2,2 3,3 4,4 இது 4 இருக்கு. அப்போ இது ரிஃப்ளெக்டிவ்ல வரும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி எழுதிடணும். 1,1 2,2 3,3 and 4,4 are all in R. It is reflective. அதான் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ல வருது. அடுத்தது சிமெட்ரிக் ரிலேஷன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். சிமெட்ரிக் இப்போ 1,1னா இப்போ இது ரெண்டுமே ஏ தான், இதை செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அடுத்தது பாருங்க 2,1 2,1 இது A, 2 A, Bங்கிற ஆர்டர்ல இருக்கு. A,
பிங்ல இருக்கு. அப்போ b, a இருக்கணும். அப்போ 2, 1 இருக்குன்னா கண்டிப்பா 1, 2 வரணும். 1, 2 இந்த ரிலேஷன்ல இருக்கணும். இருக்கா அப்படிங்கறத ஒன்னொன்னா செக் பண்ணும். இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ அதை விட்டுறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணும். 2, 2ங்கிறது செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 3, 3யும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 3, 3 திருப்பி போட்டாலும் அதே 3, 3 தான் வரும். அதனால அதை செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அடுத்தது 1, 3 இங்க இருக்கு பாருங்க. 1, 3 இருக்கு. அப்போ 1, 3 இருக்குன்னா 3, 1 கண்டிப்பா இருக்கணும். 3, 1 இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஓகே, அதுவும் இருக்கு. 4, 4 செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 1, 2 தான் முன்ன செக் பண்ணோம். 1, 3 பாத்தீங்கன்னா ரிவேஸ்ல அதே தான் வரும். 2, 1 இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணிட்டோம். இருக்கு. 3, 1 இதுவும் ரிவேஸ்ல அதே தான் வரும். 1, 3 இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு. அதனால இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணோம். இப்ப கரெக்டா இருக்கு. 2, 1னா 1, 2 இருக்கு. 1, 3னா 3, 1 இருக்கு. அப்போ அது எல்லாம் வரனால இது சிமெட்ரிக் ரிலேஷன்ல வருது அப்படின்னு சொல்லுவோம். Also for each pair a, b belongs to R, then pair b, is always in R. அப்போ so R is symmetric. Second one வருது. reflective வருது, symmetric வருது. Third one செக் பண்ணும். Transitive இது வருமா அப்படின்னு பார்க்கணும். Transitive அப்படிங்கறத இப்ப இந்த மாதிரி இருக்கிற ரிஃப்ளெக்டிவ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத எடுத்துப்போம். 2, 1 2, 1 2, 1 இருக்கு. இப்ப இதே இது A. இதே மாதிரி B ல ஆரம்பிச்சு 1ல ஆரம்பிச்சு எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. 1, 3 இருக்கு. 1, 3 இருக்கு. இது B, இது C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. இப்போ 2, 3 இந்த 2, 3 இதுக்குள்ள இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். 2, 3ங்கிறது இதுல இல்ல. ஓ, இந்த ரெண்டு பேரும் இருந்து இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா 2, 3 அதுக்குள்ள இருக்கணும். அந்த ரிலேஷனுக்குள்ள 2, 3 இருக்கணும். ஆனா 2, 3 இல்ல. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. 2, 3 is not belongs to R. We see that R is not transitive. அப்படி இல்லாதனால இது not transitive அப்படின்னு சொல்றோம். transitive இது மூணுமே வந்துச்சுன்னா தான் ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லுவோம். இதுல ஏதாவது ஒண்ணு வரலினாலும் not equivalent relation. அப்ப R is not an equivalent relation அப்படின்னு சொல்லுவோம். L2 parallel to L2 இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் அந்த லைனுக்கு parallel தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவா இருக்கும். The relation is reflective. ஏன்னா அதான் சொல்லியிருக்கோம். A, A is belongs to S. செட்ல இருக்கிற ஆல் ஏவுக்கும் A, A belongs to R இருக்கணும். அதாவது A, A is belongs to R for all A belongs to S. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கணும். எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றோம். அப்படி இருக்கு. எல்லா ஒவ்வொரு லைன் எடுத்தோம்னா அந்த லைன் வந்து கண்டிப்பா அதே லைனுக்கு பேரலா இருக்கும். அப்போ இது வந்து ரிஃப்ளெக்டிவ்ல வருது. அடுத்தது சிமெட்ரிக்ல வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லைன் L1ங்கிற ஒரு லைன், இது L2ங்கிற ஒரு லைன். இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கு அப்படின்னா இது ஏன்னு நாம வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இது பேரலா இருக்குன்னா திரும்ப பார்த்தோம் ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா இதுக்கு பிங்கிறது ஏவுக்கு பேரலா இருக்குமானா இருக்கும். அப்போ A, B belongs to R அப்படின்னா B, A belongs to R ஆவும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லா லைனுக்கும் அந்த மாதிரி வரும். ஒரு லைன் இன்னொரு லைன் பேரலா இருக்குன்னா அந்த அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தாலும் நமக்கு பேரலா தான் வரும் அப்படிங்கிறது. இப்போ செகண்ட் ஒன் சிமெட்ரிக்ல இது வரும். அடுத்து டிரான்சிட்டிவ்ல வருதான்னு பார்க்கலாம். L1ங்கிற ஒரு லைன், L1ங்கிற லைனை L2ங்கிற ஒரு லைன் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு லைன் பேரலா இருக்கு.
இதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்குவோம். இது A, இது B, இது C, இது L3ங்கிற லைனா எடுத்துக்கலாம். இதுக்கு இது பேரலா இருக்கு. அதே மாதிரி இந்த B க்கு C பேரலா இருக்குன்னா இந்த ஏவுக்கு சி பேரலா இருக்குமானா பேரலா கண்டிப்பா இருக்கும். அப்போ தேர்ட் ஒன்னும் கரெக்டா தான் இருக்கு. அப்போ டிரான்சிட்டிவ்லயும் வரும். ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுலயுமே வருது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? இஸ் எ ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேர்டு இருக்கிற சம்மையும் இந்த மாதிரி கரெக்டா நம்ம டிஃபைன் பண்ண தெரியணும். அடுத்த third one, let A be the set containing of children and elder of a family. அதாவது குழந்தைகளையும் முதியோர்களையும் கொண்ட ஒரு செட் எடுத்துக்கலாம். Let R be the relation defined by A related to B if A is a sister of B. A வந்து B ஒருத்தர் வந்து இன்னொருக்கு சிஸ்டரா இருந்தா மட்டும் இது ரிலேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். This relation is to be located into carefully. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா a woman is not a sister of itself. ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களையே வந்து சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க முடியாது. அதனால இது வந்து ரிஃப்ளெக்டிவ்ல வராது. இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இப்போ நம்ம ஒருவேளை ஏ பி ஒரு மேன் உமன் இப்படி எடுத்துக்கோ. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா சிஸ்டர் ஆஃப்னு சொல்லலாம். இதே மாத்தி போட்டோம்னா அப்படி சொல்ல முடியாது. அதனால இது எதுல வராது அப்படின்னா சிமெட்ரிக்ல வராது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ், இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அதே மாதிரி இது கண்டிப்பா எதுலயும் வராதுன்னா டிரான்சிட்டிவ்லயும் வராது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது fourth one, on the set of natural number let R be the relation defined by relation இப்படி கொடுத்துட்டாங்க. x plus 2y is equal to 21. It is better to write the relation explicitly. The relation R is in the set. இந்த நம்ம set formல எழுதிக்கிறோம். x க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், y கண்டுபிடிப்போம். y கண்டுபிடிச்சா 1,10 வந்துரும். 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம நேச்சுரல் நம்பர்ல வராது, அதனால விட்டுறோம். அப்புறம் 3 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா y வந்து நேச்சுரல் நம்பர்ல வராது, அதனால விட்டுறோம். அந்த மாதிரி எதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ல வருதோ அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறோம். 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம், அப்புறம் 4 வரல 5 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 6 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அது வந்து y வந்து நேச்சுரல் நம்பர்ல வராது. அந்த மாதிரி எதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நேச்சுரல் நம்பர்ல வருதோ அந்த பேர்ல நம்ம இந்த மாதிரி மாத்திக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ரிஃப்ளெக்டிவ்ல வருமானா 1,1 இருக்கு. அந்த செட்டுக்குள்ள நேச்சுரல் நம்பர்ல 1 இருக்கும். ஆனா அந்த 1,1 இல்ல, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கே இல்ல. அப்புறம் 2,2 அது அப்புறம் பார்ப்போம், அதுவும் இல்ல. ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே இல்லாதனால நாட் பிலாங்ஸ் டு ஆர்னால இது நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1,10 பாக்குறோம், 10,1 இருக்கான்னு பாக்குறோம். இந்த பேர்ல இல்ல, 10,1 இல்ல. அப்போ இது என்னது? நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 1,10னா 10,1 அது இல்ல, அது விட்டுருவோம். அடுத்தது 3,9 இருக்குன்னா 9,3 இருக்கான்னு பார்க்கணும். 3,9 இருக்கு. 9ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். இருக்கு, 9,6 இருக்கு. அப்போ 3,9 9,6 இருக்குன்னா 3,6 இதுல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது A, B, B, C இருக்குன்னா கண்டிப்பா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா மூணாவது பேர் இருக்கணும். 3,6 கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிரான்சிட்டிவ்ல வராது. ஒருவேளை 3,9 இருக்கு, 9,6 இல்லைன்னா நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு இருந்தா செக் பண்ண தேவையில்லை. ரெண்டுமே இருந்து மூணாவது இல்லைன்னா தான் செக் பண்ணணும். ரெண்டுமே இருக்கு, மூணாவது இல்ல, 3,6 not belongs to R வருது. The relation is not transitive அப்படின்னு சொல்லுவோம். Fifth one, let x equal to 1, 2, 3, 4 and relation என்ன சொல்றோம்னா empty relation. அந்த செட்டுக்குள்ள எந்த ரிலேஷனும் இல்ல, எம்டியா இருக்கு அந்த ரிலேஷன். இப்ப எம்டியா இருக்குன்னா இதுல எலிமெண்ட் செட் கொடுத்துட்டான் 1, 2, 3, 4ன்னு.
அப்ப கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா 1 1 2 2 3 3 4 4 இருந்தா ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம். அதுல எதுவுமே இல்லை, அதனால நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். செகண்ட் ஒன்னு அந்த ரிலேஷனுக்குள்ள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு பார்ப்போம். ஆனா செகண்ட் ஒன்னு சிமெட்ரிக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒண்ணுன்னா பார்க்கணும். எலிமெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை, ஒருவேளை 1,2 இருந்தா 2,1 இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ 1,2 இல்லாதப்ப இது இருக்குங்கிற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சிமெட்ரிக் செக் பண்றப்ப 1,2 இருந்தா 2,1 இருக்கணும். 1,2 இல்லைன்னா 2,1 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது சிமெட்ரிக்ல வரும் அப்படின்னு சொல்லுவோம். இது சிமெட்ரிக், சோ இட் இஸ் சிமெட்ரிக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் A, B ல ஒன்னு இருந்துச்சுன்னா தான் B, A இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். A, B இல்லாதப்ப நம்ம B, A செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ சிமெட்ரிக்ல வரும், இது சிமெட்ரிக் ரிலேஷன்ல வரும். அடுத்து டிரான்சிட்டிவ் அதே மாதிரிதான். ரெண்டு பேர் A, B, B, C இது ரெண்டும் இருந்தாதான் A, C இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். அப்ப ரெண்டுமே இல்லைங்கிறப்ப நம்ம மூணாவதையும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது மூணாவது எலிமெண்ட் இருக்குன்னு, அப்ப இது டிரான்சிட்டிவ்ல வரும். அப்போ ஒரு எம்டி ரிலேஷன் ரிஃப்ளெக்டிவ்ல மட்டும்தான் வராது, சிமெட்ரிக்லயும் வரும், டிரான்சிட்டிவ்லயும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது த யூனிவர்சல் ரிலேஷன். அதாவது யூனிவர்சல் ரிலேஷன் அப்படிங்கிறது எஸ்ங்கிற ஒரு செட்னா S கிராஸ் S தான் யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்ததுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன் சொல்லுவோம். யூனிவர்சல் ரிலேஷன்ல கண்டிப்பா சிமெட்ரிக், ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது எல்லாமே வரும். அது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர்ட் எ சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ், இது ரெண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எ ரிலேஷன் contains a single elements, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா, ஒரே ஒரு எலிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா வராது. ஏன்னா செட்டுங்கிற எலிமெண்ட்ஸ்ல நிறைய எலிமெண்ட் இருந்து ரிலேஷன்ல ஒன்னே ஒன்னு மட்டும் இருந்துச்சுன்னா 1 2 3 மூணு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, ரிலேஷன்ல 1 1 மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கிறோம், ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுல வந்து கண்டிப்பா 1 1 2 2 3 3 இருந்தாதான் ரிஃப்ளெக்டிவ் வரும். இப்ப இங்க 1 1 மட்டும்தான் இருக்கு, அப்போ இது கண்டிப்பா ரிஃப்ளெக்டிவ்ல வராது. ஒருவேளை இந்த 1 1 பதிலா 1 2 இருக்குன்னு வச்சுங்க, 2 1 இருந்தாலும் அப்ப இது சிமெட்ரிக்லயும் வராது. தேர்ட் ஒன் வரும், ஏன்னா ரெண்டாவது பேர் ரெண்டு எலிமெண்ட் இருந்தாதான் மூணாவது செக் பண்ணும். ரெண்டு எலிமெண்டே இல்ல, ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அப்போ டிரான்சிட்டிவ்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இருந்ததுன்னா தென் the relation is transitive relation அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா கண்ண மூடிட்டு சொல்லலாம் இது transitive relation அப்படின்னு. Let us discuss some more special relation now. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.